சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தப்பு பண்ணாத மனுஷங்கன்னு யாருமே கிடையாது. தப்பு பண்றவங்க திருந்தவே மாட்டாங்க. அதே தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்கன்னா, நம்ம மன்னிக்கலைன்னா அதுதான் பெரிய தப்பு. பார்வதி பண்றது என்னமோ தப்பு தான். அதுக்கு அவன் மன்னிப்பும் கேட்டுட்டா. அதை நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் நியாயம். ஆமா சித்தப்பா, 2 நாளா சித்தி அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்க தயவு செய்து பேசுங்க சித்தப்பான்னு மாயா சிவராமன் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு பார்வதி மேல கோவம் இருக்குது. அவ ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டா. அதுக்காக நம்ம எத்தனை நாளைக்கு அவ மேல கோவப்பட்டுட்டே இருக்க முடியும்? அவ தான் மன்னிப்பு கேட்கறல்ல, நீயும் கொஞ்சம் இறங்கி வாப்பான்னு கேட்குறாங்க பாட்டி. அவ மேல இருக்கிற கோவம் என்னால மன்னிக்கவும் முடியாது, இறங்கி வரவும் முடியாதுங்கிறாங்க சிவராமன். ஏய் சிவா, இங்க பாரு, என் மேல உனக்கு மரியாதை இருக்கா இல்லையா? அப்ப நான் சொல்றத கேளு. பார்வதியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு நீ அவ கூட பேசணுங்கிறாங்க ரகுராம். ஆனா நீங்க சொல்லி இது வரைக்கும் நான் மறுத்ததே இல்ல. ஆனா அவளை மன்னிக்கிற மனசு எனக்கு இல்லவே இல்லதான். இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக நான் பேசுறேங்கிறாங்க சிவராமன். என்ன மச்சான், நீங்களும் கோவமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க ரகுராம். ஆமா மச்சான், எனக்கு இவ மேல கோவம் தான். கல்யாண விஷயத்துல இவ நிறைய தில்லுமுள்ளு பண்ணியிருக்கா. இவ திரும்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் என்னோட கோவம் தனிங்கிறாங்க மணிவண்ணன். திரும்பவும் இவனால எந்த பிரச்சனையும் வராதுன்னா நான் இவ கையால சாப்பிடுறேங்கிறாங்க. ஏங்க, நான் என்னங்க பிரச்சனை பண்ண போறேன்? என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறாங்க பத்மா. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, இப்பவாவது உனக்கு புத்தி வந்ததே, அது வரைக்கும் சந்தோஷம். திருந்துனா சரிங்கிறாங்க மணிவண்ணன். சரி சரி, ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. தனாவோட கல்யாணம் பக்கம் வந்துருச்சு. தனாவோட கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதை போய் பாருங்கங்கிறாங்க பாட்டி. ஆமா, இனிமே இந்த வீட்டுல எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவும் வரக்கூடாது. இந்த குடும்பத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், அதுதான் பலமே. ஆனா இந்த குடும்பத்துல எந்த காலத்துலயும் யாரும் எதுவும் ஒத்துமை இழந்து போயிடக்கூடாது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதே மச்சான். இனிமே எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் சந்தோஷமா இருக்கலாங்கிறாங்க மணிவண்ணன். மட்டும் தனியா வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த கதிர் எதுக்காக கார்த்தி சாரா அப்படி சொன்னா? அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க, நம்ம எப்ப சேர்றது? இந்த வீட்டில் நடக்கிற என்கேஜ்மெண்ட், கல்யாண வேலை, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நினைச்சா பொண்ணையும் மாத்துவாங்க, மாப்பிள்ளையும் மாத்துவாங்க. ஏன் தனாவுக்கு நான் கூட நாளைக்கு மாப்பிள்ளையா கூட வரலாம் அப்படின்னு சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க தனா. இந்த கார்த்தியை நான் முன்னாடியே எங்கேயோ பார்த்திருக்கேன், அவன் மேல எனக்கு சந்தேகமாவே இருக்குடா. கார்த்தி ஏதோ ஒன்று நம்ம எல்லாத்துக்கிட்டும் இருந்தும் மறைக்கிறான், அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன். அது தப்பா இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன்னு சொல்றாங்க கதிர். இல்ல இவ ஏதோ கிறுக்கு வாக்குல நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவோம் போல இருக்கே, முதல்ல இவங்கிட்ட போய் பேசியே ஆகணும்னு தனா ஓட்டோட்டமா கதிர் எங்க இருக்கான்னு பார்க்க ஓடி வராங்க. கதிரேசன் வேற யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. அடடே சொல்லுதானாங்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க. அட மாமா கிட்ட பேசுறதுக்கு என்ன, பேசு தாராளமா பேசுங்கிறாங்க. இல்ல நான் லவ் பண்றேன். நான் வெக்கப்பட்டு நிக்கிறத பார்த்து ஓஹோ அதனாலதான் இந்த வெக்கமாங்கிறாங்க. ஆமா, இந்த வீட்டுல காதல் கல்யாணம் எல்லாம் யாருக்கும் பிடிக்காது. இருந்தாலும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க தனோ. அட இந்த மாமா உன் மனசுல இருக்கானா? அடி கள்ளி, இவ்வளவு நாளா சொல்லாத மறைச்சிட்டியேங்கிறாங்க கதிர். சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லி எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேங்கிறாங்க கதிர். ஐயோ டே, என்னடா சொல்ற? அப்பதானே நம்ம 2 பேர்த்தோட கல்யாணமும் நடக்கும். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மாயாவோட அம்மா தான் முதல்ல லவ் மேரேஜ் பண்ணாங்க. அடுத்தது நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம், வரலாற நம்ம எழுதிடுவோங்கிறாங்க. அடாச்சி, ஆசையை பாரு. உன்னை போய் லவ் பண்ணுவேனா, அதுலயும் கல்யாணம் வேற பண்ணிக்கலாம்னு சொல்ற. சி, இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காதுடா. அட இப்பதானே நீ சொன்ன லவ் பண்றேன்னுங்கிறாங்க. ஆமா, லவ் பண்றேன்னு சொன்னது கார்த்திக் சார், உனே இல்லைங்கிறாங்க தனா. கதிர் இதை கேட்டதும் நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே சாயர் மாதிரி போறாங்க. டே ஓவரா நடிக்காத, பேசாம நில்லுடா, சொல்றது எல்லாம் கேளுடாங்கிறாங்க தனா. நானு கார்த்திக் சார் தான் லவ் பண்றேங்கிறாங்க. உனக்கும் கார்த்திக் தானே நிச்சயதார்த்தம் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க கதிர். ஆமா, ஊருக்கு தான் இந்த கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜ். எங்களை பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ் தானுங்கிறாங்க. எப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் சாரும் நானும் லவ் பண்ணோம். வீட்டில் சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு, ஆனா எப்படியோ எங்க அதிர்ஷ்டவசம் அப்பாவே கார்த்திக் சாரை பார்த்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்கிறாங்க தானா. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எங்க காதல் சேர்ந்திருக்கு, இதுல நீயே வந்து குழப்பம் பண்ற. சாரி தானா, உங்களுக்குள்ள இவ்வளவு லவ் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்லைன்னா தெரிஞ்சிருந்தா நான் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேனே. அப்புறம் பாரு கதிர், இனிமே நீ பிரச்சனை பண்ணிடாத. கார்த்திக் சார் கிட்ட சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் அதை நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து விளையாட்டா ஏதாவது பண்றேன்னு சொல்லி எங்களை பிரிச்சிடாத. கார்த்திக் சாரை பத்தி தப்பா எதுவும் சொல்லாதேங்கிறாங்க. சாரி தானோ, நான் தப்பெல்லாம் எதுவும் சொல்ல வரல. நாளைக்குள்ள உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுல்லன்னு கதிர் சொல்றாங்க. அதை தான் நானும் சொல்றேன். என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறாங்க. என்னால எல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க கதிர். தேங்க்ஸ் கதிர், நீ சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க தானோ. கதிர் சொல்லி முடிச்சுட்டு கேட்கன்னு சிரிக்கிறாங்க. என்னடா அது இப்படி சிரிக்கிறானேன்னு பாக்குறாங்க. இங்க பாரு, நல்லவனா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் எனக்கு செட் ஆகுது தானாங்கிறாங்க கதிர். இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஒரு பிராட நான் அனுமதிப்பேங்கிறாங்க. எது பிராடா? டே எல்லாம் பேசாதடாங்கிறாங்க தனோ. இங்க பாரு தனோ, கார்த்திக் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கான். சென்னையில கோச்சா இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்துல நல்லா மாட்டிக்கிட்டான். அது என்ன ஏதுங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேங்கிறாங்க கதிர். டே ஏன்டா இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்க? என் லவ்வோட விளையாடாதேன்னு சொல்றாங்க. இங்க பாரு தனோ, மொத்தமா உன் வாழ்க்கை விளையாடக்கூடாதுன்னு தான் நான் அக்கறையில சொல்றேங்கிறாங்க கதிர். இங்க பாரு தனோ, நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. கார்த்திக் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனை ஓட விட்டுலாம். அப்புறமா நீங்க நானும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க கதிர். சரி நான் வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு கதிர் போறாங்க. திரும்பவும் ஓடி வந்து ஏ தனோக்கு மேல இருக்கிற டவுட் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், இது கார்த்திக் தெரியாம பாத்துக்கோ அப்படின்ட்டு போறாங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வரேன் தனோன்ட்டு போறாங்க. சரி, இந்த
இந்த கதிர் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? இவ்வளவு நாளா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்ப ரொம்ப சீரியஸாவே சொல்றானே. கார்த்திக் சாரை பத்தி வேற என்னென்னமோ சொல்றானே. சரி பேசாம அவர்கிட்டயே சொல்லிடலான்னு சொல்லிட்டு போய் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. யாரும் இல்லை, இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு போய் கதவை லாக் பண்ணிட்டு ஓடி வந்து போன் எடுக்கிறாங்க. சார் உங்ககிட்ட பேசலாமான்னு கேக்குறாங்க. நீ எப்ப வேணாலும் பேசலாங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து பேச போறேன். நாளைக்கு பந்தக்கால் நடக்க போறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் தான். அப்புறம் நீ தாராளமா தைரியமா என்கிட்ட எப்ப வேணாலும் பேசலாங்கிறாங்க கார்த்தி. அதுக்கு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா நடக்கணுமல்லங்கிறாங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நாளையில கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள உனக்கு என்ன சந்தேகம்னு கேக்குறாங்க கார்த்தி. இங்கொருத்த உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தை சரியா நடத்த விட மாட்டான் போல இருக்கேங்கிறாங்க. அவனை பத்தி பேசினாவே எனக்கு கோவமா வருது. அவன் பேச்செல்லாம் நம்பாதேங்கிறாங்க கார்த்தி. நான் தான் உன்னை அவங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்கிறாங்க. இல்லைங்க, அவனாதான் வந்து பேசினா, அவனாதான் என்னை மிரட்டிட்டே இருக்கான். சரி இது இப்படியே விடக்கூடாதுன்னு அவங்ககிட்ட போய் சரி இதை பற்றியெல்லாம் பேசாதேன்னு சொல்லலான்னு நான் போனேன். அங்கே போய் அவங்ககிட்ட பேசும்போது உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னான்னு சொல்கிறாங்க. தனம் என்னை பற்றி சொன்னானா? என்ன சொன்னான்னு கேட்குறாங்க கார்த்தி. சென்னையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டீங்கன்னு சொன்னான். எப்படியாவது சமாளிக்கணுமே நினச்சிக்கிட்டு அவன் அப்படியே சொன்னான் அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆமாம் கோச், அவன் அப்படி தான் சொன்னான். உங்களை பற்றி ஒரு தப்பான விஷயம் இருக்குது, அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அப்படி எப்படின்னு ஏதோ சொன்னாங்கிறாங்க. தனம் அவ சொல்றது எல்லாம் நீ எதையும் நம்பாதீங்கிறாங்க கார்த்தி. ஐயோ நான் அவன் சொன்னது எல்லாம் எதையுமே நம்பல கோச்சுங்கிறாங்க. தனம் அவன் சொன்னதை நீ எதையும் உண்மையில நம்பலையிலங்கிறாங்க. ஆமா கோச், உங்களை பத்தியும் தெரியும் அவனை பத்தியும் தெரியும், அவன் சொன்னது எல்லாம் நான் எதையுமே நம்பலைங்கிறாங்க. ஆனா அவன் சொன்ன மாதிரி என் மேல ஒரு தப்பு இருக்குங்கிறாங்க. ஐயோ என்ன கோச் சொல்றீங்கிறாங்க. ஆமா பொய்யான பொருளை ஒண்ணு என் பேர்ல கலப்பிட்டாங்க, நீ அதையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத, நான் அதை உங்ககிட்ட சௌரியமா சொல்றேங்கிறாங்க. சரி கோச், அவன் உங்க மேல இருக்கிற கோவத்துல ஏதாவது சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அவன்கிட்ட வேற யாராவது உங்களை பிடிக்காதவங்க தப்பா சொல்லி வச்சிருக்கணும். அதை மட்டும் எனக்கு நல்லா கண்டிப்பா தெரியுதுங்கிறாங்க. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது தானாங்கிறாங்க கார்த்தி. ஆனாலும் நீ கதிரை மட்டும் நம்பிடாத, நம்ம மேரேஜ் லைஃப்ல அவன் ஏதோ ப்ராடு பண்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிறாங்க கார்த்தி. எனக்கும் அந்த டவுட் இருக்கு கோச், ஆனா அவனால நம்மளுக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வைக்கிறேங்கிறாங்க. தானம் யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும், அது நிக்காது. ஆனா எதுக்கு நீ கதிர்கிட்ட கொஞ்சம் தள்ளியே விலகியே இருந்துக்கோங்கிறாங்க கார்த்தி. சரி கோச், யாராவது வந்துட போறாங்க, நான் போனை வச்சிடுறேன்னு தானே போனை வைக்கிறாங்க. கார்த்தி போனை வச்சதுக்கு அப்புறமா புவனேஸ்வரியும் பரமேசு வராங்க. பரமேசு கார்த்திகிட்ட என்னடா பிரச்சனைங்கிறாங்க. ஒன்னும் இல்ல தனா கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறாங்க. அப்ப எதுவுமே இல்லையான்னு புவனேஸ்வரி கேட்கறாங்க. இல்லத்த எதுவுமே இல்லைங்கிறாங்க கார்த்தி. பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. என்கிட்டயே போய் சொல்றியா, நீ பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தோம், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்கறாங்க பரமேசு. உன்னை பத்தி தனாவுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே கேட்கறாங்க. ஆமா சென்னையில நடந்த விஷயம் தனாவுக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. டேய் அந்த பொண்ணு விஷயமாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அது எப்படிடா தெரிஞ்சதுன்னு கேட்கறாங்க. எல்லாம் அந்த கதிர் தான் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க கார்த்தி. ஜாக்கிரதையா இருன்னு சொன்னமே கேட்டியாடா, எல்லாம் கூடி வரும்போது இப்படி பிரச்சனைன்னு வந்து நிக்கிறியடா. சரிடா அந்த கதிர் உன்னை எப்படி பார்த்தான்னு கேட்கறாங்க. சென்னையில எப்போ என்னை பார்த்திருக்கான்னு சொல்றாங்க கார்த்தி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தனாவுக்கு மேல சந்தேகம் வந்துருச்சான்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி. இல்லத்த அவளுக்கு என் மேல சந்தேகம் எல்லாம் வரலைங்கிறாங்க. அடப்போடா முட்டாள், நீ படிச்சிருக்கீன்னு தான் பேரு, ஆனா பொண்ணுங்க புத்தி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? மனசுல சின்ன சந்தேகம் வந்தாலும் அது போகவே போகாது, கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் அந்த பிரச்சனை வந்ததுமே அவளை ஊரை விட்டு துரத்துன்னு சொன்னேன். அவளை துரத்தாம வச்சிருந்தது பெரிய தப்புன்னு சொல்றாங்க பரமேசு. ஆனாலும் கதிர்க்கு இன்னும் முழுசா தெரியல, என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறேன் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியறாங்கிறாங்க கார்த்தி. அந்த கதிரை பார்க்கும்போதே நினைச்சேன், இவன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தலைவலியா வந்து நிப்பான். மாயாச்சின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நிக்கிறவன் அவன் தானே, கண்டிப்பா உன் கல்யாணத்துலயும் அவன் பிரச்சனை பண்ணுவான்டான்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. ஏமா அவனெல்லாம் ஒரு ஆளா? இல்லனே அவனையெல்லாம் குறைச்சு ஏற்படாத, ரகுராமோட வளர்ப்பு, கண்டிப்பா அவன் சொன்னா ரகுராம் கேட்பான். ஆமா இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளணுங்கிறாங்க புவனேஸ்வரி. சே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது, நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க, எல்லாம் கைகூடி வரும்போது இப்ப என்னமா செய்யறதுன்னு கேக்குறாங்க பரமேசு. இப்ப நம்ம கதிரை ஒண்ணுமே செய்யக்கூடாது, ஆனா கார்த்தியோட விஷயம் எதுவுமே வெளியில வராம பாத்துக்க வேண்டியதுதான் நம்மளோட பொறுப்பு கடமைங்கிறாங்க புவனேஸ்வரி. ரகுராம் வீட்டுல பந்தக்கால் நடுறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. அங்க எல்லாரும் பரபரப்பா அந்த பக்கம் மணிவண்ணன் ஓடுறாங்க. பந்தக்கால் நடணும், நல்லா ஆழமா பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு சிவராமன் வந்து மச்சான் என்னது, நம்ம என்ன பம்பு செட்டா பறிக்க போறோம், பந்தக்கால் தானே ஓரளவுக்கு சுமாரா இருந்தா போதுங்கிறாங்க. அட என்ன மாப்பிள்ள நீ தெரியாம பேசுற, நம்ம வீட்டுல எப்ப பிரச்சனை ஆரம்பிக்கலான்னு அங்கங்க சுத்திட்டு தெரியுறாங்க, அவசகுணம் அது இதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்களே. அப்ப பந்தக்கால் நட்டு அது ஏதாவது சரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பந்தக்கால் சரிஞ்சிருச்சு இதுல ஏதோ அபசகுணம் இருக்குன்னு அப்படி இப்படி எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் கொஞ்சம் ஆழமா பறிக்க சொல்றேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரிங்கிறாங்க சிவராமன். ஐயா அதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள வேலை இருக்கு, நம்ம அதை போய் பார்க்கலான்னு சிவராமனும் மணிவண்ணனும் வீட்டுக்குள்ள போறாங்க. பத்மாவும் பார்வதியும் பந்தக்காலுக்கு தேவையான நவதானியங்கள் பூவெல்லாம் எடுத்துட்டு வராங்க. என்ன பூ கொஞ்சமா இருக்குங்கிறாங்க. அண்ணி இது போதும்னு சொல்லிட்டாங்கிறாங்க. ஓ அப்படியா, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி அங்க வராங்க. என்ன பத்மா ரகுராம் ஜானகி எங்கேங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, பந்தக்கால் நடக்கு சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லி வச்சாங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கோயில இருந்து வரும்போது
அப்படியே சொல்லிட்டு வந்துருவாங்கம்மாங்கிறாங்க. கதிர் சீனு எல்லாரும் வீடையே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது கதிருக்கு ஃபோன் வந்துருது. டேய் என்னடா பாதியில விட்டுட்டு போறியாங்கிறாங்க. இருடா ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் வெளியில ஓடி வராங்க. கார்த்தி மேட்டரை பத்தி என்கிட்ட கேட்டியல்ல, அந்த பொண்ணு உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்கா. நான் லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க போய் பாருங்கிறாங்க. சரி மச்சான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. கதிரோட ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கு கதிர் வந்து நிக்கிறாங்க. டேய் நிஜமாலுமே அந்த பொண்ணு வருவாளாடாங்கிறாங்க. டேய் கண்டிப்பா வருவாடா, நானும் அந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்துடுறேங்கிறாங்க. விஷயத்துல அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்குமான்னு கேக்குறாங்க. டேய் அதை எப்படிடா அவ பொய் சொல்லுவா? அவ எப்படியும் உண்மையை சொல்ல வரப்போறா, இதுல எப்படி அவ பொய் சொல்லுவா? இந்த விஷயம் மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்தி தனாவோட கல்யாணத்தை நிறுத்திடலாண்டாங்கிறாங்க. நீ போட்டோவை காட்டி அந்த பொண்ணுகிட்ட விவரமா கேளு, எல்லாத்தையும் அவ புட்டு புட்டு வைப்பா பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கதிர் இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து அவங்களும் தேடுறாங்க. கதிர் அவங்களையும் பார்த்துட்டாங்க. கதிர் அவங்கள பார்த்து கை காட்டி நீங்க தான் வித்யா வாங்குறாங்க. ஆமா நீங்க தான் கதிரேசனாங்கிறாங்க. ஆமா உங்க ஃப்ரெண்டு எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. உங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் நான் வந்தேங்கிறாங்க. சரி வாங்க உட்காந்து பேசலாங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல வேண்டாங்கிறாங்க. சரி நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதிர் அவங்க செல்போன்ல இருந்து கார்த்தியோட போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அந்த வித்யா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்டது ஒண்ணுதான் கோடு. அப்படியே சில மாதிரி நிற்கிறாங்க. எதிர் கேட்ட கேள்விக்கு வித்யா கார்த்தியை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்.